எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ் வெஞ்சர்ஸ்ல இருந்து. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் கோயம்புத்தூர் ஆனகட்டிக்கு அடுத்தது நம்ம அகலி அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய இந்தியாஸ் பெஸ்ட் ஃபார்ம்லேண்ட் ப்ராஜெக்ட் அமேயா ரிவர் ரீட்ரீட் அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். நம்ம லைஃப்ல நிறைய பக்கம் டிராவல் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருப்போம். நம்ம கனவுல இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நம்ம எல்லாருமே இமேஜின் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஒரு அருமையான இடம், இயற்கை எழில்மிகு பசுமை நிறைந்த ஆத்து ஓரத்திலேயே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான ப்ராஜெக்ட் வந்திருக்கிறோம். இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர் கிரீன்ஸ் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர் தான் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ராஜெக்டோடைய மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் ராஜன் சார் கூட தான் இந்த ப்ராஜெக்ட்டை பத்தி நம்ம கம்ப்ளீட்டா ரிவ்யூ பண்ண போறோம். வாங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ள போய் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத தெளிவா பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மளோட கிரீன்ஸ் ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸோட மேனேஜிங் டைரக்டர் மிஸ்டர் ராஜன் சார் இருக்காரு. இந்த அமேயா ப்ராஜெக்ட்டை பத்தி வந்து கம்ப்ளீட்டா நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறார். வெல்கம் சார். வெல்கம். தேங்க்யூ சார். வெல்கம் ஹாப்பி கஸ்டமர்ஸ் வியூவர்ஸ்க்கு. இந்த இடத்துல ஐ எம் ரியலி ப்ரவுட் அண்ட் ஹாப்பி டு எக்ஸ்பிளைன் அபவுட் அவர் ப்ராஜெக்ட். பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் நேம் வந்து அம்மாயான்னு வச்சுருக்காங்க. ஓகே சார். ப்ராஜெக்ட் எப்படி விஷுவலைஸ் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேப்ஷன்ஸே எப்படி கொடுத்தோன்னா அம்மாயா அப்படின்றது மீனிங்கே பார்த்தீங்கன்னா ஹெவன்லி வேலி. ஓகே. எப்படி இருக்குங்க அந்த ஹெவன்லி வேலி வியூ? ரொம்ப பிரீஸ்ஃபுல்லா, ரொம்ப ஒரு என்ன சொல்றதுங்க, மனசுக்கு ரொம்ப இதமா இருக்கு சார். ஆமாம், இது எப்படின்னா அந்த ஹெவன்லி வேலின்னு வச்சிங்க சார். நீங்கள் பார்த்தீங்களா ரிவர்? ஆமா சார். இது எப்படின்னா பெர்னியல் ரிவர் சார். பெர்னியல் இந்த சென்ஸ் வந்து ஆல் 365 டேஸும் இந்த ரிவர் ஃப்ளோ இருக்கும். ஓகே. அதனால அதுக்கு கேப்ஷன்ஸ் என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ரிவர் ரெட்ரீட்னு வச்சிருக்கோம். ஓகே சார். ஓகே சார். நான் இந்த இடத்துல அஷ்யூர்டா சொல்றேன், ஓவராலா பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு 64 ஏக்கர்ஸ் பண்றாங்க. ஓ சூப்பர், பெரிய ப்ராஜெக்ட் ஆகுது. 64 ஏக்கர்ஸ்ல எல்லாமே ப்ராப்பரா டிடிபி அப்ரூவ்ட் அண்ட் ரெரா அப்ரூவ்டு சார். ஓகே சார். ஓகே. இது எப்படி விஷுவலைஸ் பண்ணிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சார், நான் வேணா இந்த இடத்துல டேம் ஷூரா சொல்றேன், திஸ் வில் பி தி பெஸ்ட் ப்ராஜெக்ட் இன் இந்தியா. அதாவது இந்தியாவில் இப்படி ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் எங்கே போனாலுமே எனி கஸ்டமர்ஸ் எனி பார்ட் ஆஃப் த வேர்ல்டு நீங்கள் வந்து இந்த அமேயா ப்ராஜெக்ட் பார்த்தாங்கன்னா 100% ஃபீல் பண்ணுவாங்க அந்த ப்ராஜெக்டோட வேல்யூ. நான் உள்ள வந்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவெல்லாம் பார்த்தோன்னே நம்மளும் ஒரு 4 to 5 cents பர்ச்சேஸ் பண்ணி வச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஆக்சுவலி என்னன்னாங்க சார், இது எப்படி செலக்ட் பண்ணணும்னு சொல்லிடுறேங்க சார். இந்த ப்ராஜெக்ட் எப்படின்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னு சொல்லி நாங்கள் ஐடென்டிஃபை பண்ணோம் சார். ஓகே. ஓகே. அந்த இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டுன்றப்ப சில விஷயத்த நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த லொக்கேஷன் இருக்கணுங்க சார், அந்த இருக்கக்கூடிய என்வாயர்மெண்ட் இருக்கணும், அந்த ப்ராஜெக்டோட வேல்யூ இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பிளேஸ் அமைஞ்சுது. கண்டிப்பாக சார். இது எங்கே எக்ஸாக்டாக லொக்கேட் ஆயிருக்குன்னு சொல்லிடுறேங்க சார். நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா ஆனைக்கட்டி, இங்கேருந்து நியர்பை பார்த்தீங்கன்னா அகலி. ஆனைக்கட்டிலேருந்து இந்த பர்டிகுலர் பிளேஸ் பார்த்தீங்கன்னா நரசிமுக்கில் அந்த ப்ராஜெக்ட் லொக்கேட் பண்ணியிருக்கோம் சார். நீங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி செலக்ட் பண்ணிக்கிறது சுற்றி கம்ப்ளீட் மவுண்டைன் வியூ, அதாவது என்ன சொல்றதுங்க, ஒரு வந்தால் இங்கே கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் மறந்து ஒரு ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி தான் சார். ஆமாம், இல்லை ஆக்சுவலி இங்கே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம்னா நாங்கள் எல்லாமே ஒரு தீம் பேஸ் பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட் ஒரு 5 years பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்ம்லைன்ஸ் பண்ணியிருக்கோம். எல்லாமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா இன்னும் இம்ப்ரூவைசேஷன் தான் இல்லைங்களா. இப்போ இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் என்ன எதுக்காக மீன் பண்ணோம்னா, இப்படி ஒரு லொகேஷன் வந்து நீங்க ஆக்சுவலா சுவிட்சர்லாந்துல இருக்க ஃபீல் இருக்காங்க சார். கண்டிப்பா சார். கண்டிப்பா. நீங்க நல்ல கிளைமேட் கூலா இருக்கு சார். கூலாவும் இருக்கும். அதே நேரத்துல நீங்க இந்த ஹெவன்லி வேலின்னு சொன்ன பாத்தீங்கன்னா அந்த வேல்யூ வியூ வந்து அவ்வளோ எக்ஸலண்டா இருக்கும். வந்து பார்த்தவங்களும் அந்த வேல்யூ தெரியும். அதே மாதிரி இந்த ரிவர் ரெட்ரீட் ஏன் மீன் பண்ண மாதிரி நான் சொன்ன மாதிரி இது வந்து ஆல் 365 டேஸ் இந்த ஆத்துல தண்ணி போகுது. வந்து பவானி ரிவருங்க சார். ஓகே. அதெல்லாம் பிளான் பண்ணி தான் இந்த இடத்துல லொக்கேட் பண்ணியிருக்கோம். சரி, ப்ராஜெக்ட் பண்றோம்னா 2 விஷயம் முக்கியங்க. நாங்கள் எப்பயுமே என்ன பண்ணோம்னா, ஒரு ஃபார்ம் லேண்ட் பண்றப்ப தி குவாலிட்டி ஆஃப் தி ப்ராஜெக்ட் டு பி டன், அந்த ப்ராஜெக்ட்லேயே தி குவாலிட்டி ஆஃப் தி ஃபுட் டு பி சர்வ்ட். இது 2 தான் ஒரு ப்ராஜெக்ட் முக்கியம். கண்டிப்பா. இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா நிறைய அம்யூனிட்டிஸ் டெவலப் பண்ணிருக்கோம். அப்படியே ஒவ்வொரு அம்யூனிட்டிஸ் என்னென்ன பண்ணிருக்கோம் அப்படியே நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம இந்த நின்று இருக்கக்கூடிய இடம் என்ன இடம்? ஆக்சுவலி இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாய் சைனீஸ் ஃபியூஷன் ஒரு லான்ச் பண்றோம். அதை கன்ஸ்ட்ரக்ஷன் ஆயிட்டு இருக்கு. அதை அப்படியே போய் பார்க்கலாங்க சார். சரிங்க சார். சார், இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கக்கூடிய இடம் வந்து எந்த மாதிரி நம்ம டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வர போறோம் சார்? ஆக்சுவலி இந்த ஏரியா வந்து நான் இந்த தாய் சைனீஸ் ஃபியூஷன் சொன்னேன் இல்லைங்களா. ஆமா சார். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 people கெப்பாசிட்டியில தாய் சைனீஸ் ஃபியூஷன் பண்றோம். ஓ சரி சார். இது இப்பதான் டெவலப்மெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு. இது கம்ப்ளீட் ஆகி பாக்குறப்ப அந்த லான்ச் ஏரியான்னு சொல்றாங்க சார். ஃபியூஷன்ல ஒரு லான்ச் பண்றோம். ஓகே சார். அதுக்கு லான்ச்சுக்கு உண்டான எல்லா அம்யூனிட்டிஸும் உள்ள இருக்கும். ஓகே சார். எல்லாமே நான் மறுபடியும் மீன் பண்றேன் வேர்ல்ட் கிளாஸ் அம்யூனிட்டிஸா இருக்கும். சூப்பர் சார். சூப்பர். இது எல்லாமே பாத்தீங்கன்னா இப்பதான் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் போயிட்டு இருக்கு. இது டெவலப் பண்ணி கம்ப்ளீட் பண்றப்ப எனி கஸ்டமர் வேர்ல்ட்ல இருந்து எங்க வந்தாலும் மறுபடியும் ஏன் மீன் பண்றேன்னா இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ல ஒரு லைஃப்ல ஒரு லேண்ட்மார்க் மாதிரி ஆயிருக்கு இல்லைங்களா சார்? கண்டிப்பா உலகம் பூரா பேசப்படும். சூப்பர் சார். சூப்பர் சார். இவ்வளவு வந்து நீங்க இதுக்கு வந்து உங்களை டெடிகேட் பண்ணி பண்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம் சார். ஒரு ஃபார்ம் லேண்ட் ப்ராஜெக்ட்ஸ்குள்ள இவ்வளவு டெவலப்மெண்ட்ஸ் நானும் இதுதான் சார் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இது பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது. ஓகே சார். ஏன்னா ஒரு டெரெயின் எடுத்து
டெரெயின்ல இவ்வளோ அம்யூனிட்டிஸ் கொடுக்கறதுக்கு டெவலப் பண்றது இட்ஸ் நாட் ஈஸிங்க சார். அதான் பிளைன்ல ஒர்க் பண்றது சிவில் ஒர்க் பண்றது பெரிய விஷயம் சார். நீங்க இவ்வளவு ஒர்க் பண்றீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்டை நீங்க எவ்வளவு தூரம் நீங்க லவ் பண்ணி டெடிகேட்டிவா பண்றீங்கிறது புரிஞ்சுக்கலாம். இதுல இன்னொன்னு என்னன்னாங்க சார், நீங்க எல்லாமே வந்து நம்ம கான்கிரீட் ரோட்ஸ் போட்டிருக்கோம். ஆமா சார். அப்படியே நீங்க உள்ள நம்ம டிராவல் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே குவாலிட்டியா பண்ணிருக்கோம் சார். ஓகே. இது எப்படின்னா ஒவ்வொரு சைட்டும் ஃபிராக்மெண்ட் பண்ணி காட்டுறது ஒரு பெரிய விஷயம் சார். ஆமா. ஏன்னா டெரெயின்ல எப்படின்னா நீங்க டோட்டலா ரிவெட்மெண்ட் வால் கட்டணும். கண்டிப்பா. அந்த நாங்க டோட்டலா சேஃபா இருக்கு. ஆமா. எல்லாமே வந்து கான்கிரீட் ரோட்ஸ் போட்டிருக்கோம். அது எல்லாமே நம்ம உள்ள டிராவல் பண்ணலாம் சார். சார் இந்த ப்ராஜெக்ட் வந்து 64 ஏக்கர்ஸ்ல வருதுன்னு சொன்னீங்க. இது எவ்வளவு ஃபேஸா பிரிக்கிறீங்க இல்ல ஒரே ஃபேஸ்ல வருதா? எவ்வளவு என்ட்ரன்ஸ் வருது சார்? இது வந்து 4 ஃபேஸா பிரிக்கிறாங்க. ஓகே ஓகே. இப்போ இதான் வந்து என்ட்ரன்ஸ். ஆக்சுவலி இந்த என்ட்ரன்ஸ் எப்படின்னா 2 என்ட்ரன்ஸ் கொடுக்குறாங்க. ஓகே. இது வந்து ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ். அப்புறம் இன்னொன்று வந்து அந்த பக்கம் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கு. ஓகே ஓகே. இதை நான் அந்த 4 ஃபேஸ் சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் தான் இப்போ நம்ம டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம அரௌண்ட் வந்து ஒரு 22 ஏக்கர்ஸ் டெவலப் பண்றோம். ஓகே. அதுக்கு அடுத்த ஃபேஸ் அந்த மாதிரி 4 ஃபேஸஸ் கொடுக்குறோம். இது எப்படின்னா இது நம்ம விஷுவலைஸ் பண்றது எப்படின்னா உள்ள வந்து இவ்வளோ அம்யூனிட்டிஸ் கொடுக்கறதுனால இங்க இன்னும் நிறைய விஷயத்தை நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே நான் கஸ்டமர்ஸ் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா ஒரு கஸ்டமர்ஸ் வராருன்னா அவருக்கு இதில் ஒரு இன்வெஸ்ட் பண்ணாருன்னா அதுக்கு ஒரு 100% வேல்யூ கிரியேட் பண்ணி சில விஷயத்தை நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே நம்ம ஒவ்வொரு இடத்துல போயிருக்கோம். ஒவ்வொரு இடத்துல சார் இந்த ப்ராஜெக்ட்ல வந்து சைட் வந்து நம்ம எந்தெந்த மாதிரி சார் பார்ட்டிஷன் பண்ணிக்கிறோம், என்னென்ன அளவுலலாம் வந்து பிளாட் வந்து வருது சார்? ஆக்சுவலி நான் கிளீனாக சொல்ல இது வந்து இந்த ப்ராஜெக்டோட ஒர்க்கை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அது எப்படின்னா ஓவராலாக நம்ம செலக்ட் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் 33 ஏக்கர்ஸ் பண்ணுறப்பயே லேண்டு வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து லெவல் பண்ணுறதே பெரிய விஷயம். ஆமாம் சார். ஏன்னா இனிஷியலாக எடுத்தோன்னே என்ன பண்ணிட்டோம், டோட்டலாக கான்கிரீட் ரோட்ஸ் முடிச்சிட்டோம். ஓகே சார். அப்புறம் ஃபேஸை பிரித்தோம். ஏ ஃபேஸு, பி, சி, டியா பிரிச்சிருக்கோம். இது ஒவ்வொரு ஃபேஸுக்கும் ரிவிட்மெண்ட் வால் பண்றோம் சார். ஓகே சார். கான்கிரீட்லயே பண்றோம் எல்லாமே. இப்ப பாருங்க வேலை நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா, ஆமா. இந்த ரிவிட்மெண்ட் வால் ரொம்ப ப்ராப்பரா பண்றோம். ஓகே. ரிவிட்மெண்ட் வால் பண்ணி அந்த சைட் ஃபிராக்மெண்ட் பண்ணி காட்டுறப்பே இதுதான் உங்க சைட்ன்றது கிளியரா காமிச்சிடும். ஓகே சார். இது எதுக்காகனா இது ஒர்க் பாத்தீங்கன்னா இட் இஸ் சாதாரண ஒர்க் இல்லைங்க, வெரி டிடிஎஸ் ப்ராசஸ். தெரியும் சார். நீங்க பிளைன்ஸ் எல்லாம் வேலை செய்யறது அது வேற. நீங்க ஹில் ஸ்டேஷன்ல இவ்வளோ ப்ராப்பரா ரிவிட்மெண்ட் பண்ணி அந்த ஒவ்வொரு சைட்டும் ஃபிராக்மெண்ட் பண்ணி காட்டுறதுக்கு ப்ராப்பரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே சார். இது எப்படின்னா ப்ராப்ளி வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 monthsல இந்த ரிவிட்மெண்ட் ஒர்க் ஃபுல்லாவே முடிஞ்சிடும். அப்போ ஒரு கஸ்டமர் வந்து பார்த்தாருன்னா ஐடென்டிஃபை பண்ணாருன்னா ஒரு பிளாட் எதுவும் அவர் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் ஒரு கஸ்டமர் வந்து இப்போ பார்த்துட்டு எனக்கு அந்த வியூ நல்லா பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த பிளாட் வேணும்னு கேட்டாருன்னா அந்த ரிவிட்மெண்ட் ஒர்க் போன உடனே இமீடியட்டா அவருக்கு பிளாட்டை நம்ம ப்ராப்பரா லெவல் பண்ணி அவருக்கு அந்த பிளாட்டை அவருக்கு நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணிடலாம். ஓகே சார். இதெல்லாம் எதுக்காக மீன் பண்றேன்னாங்க சார், நானா இந்த இடத்துல மறுபடியும் டேம் ஷூரா சொல்றேன், எந்த கஸ்டமர் வந்தாலும் இந்த ப்ராஜெக்ட்ல வந்து நின்றுட்டாருன்னா அவர் உண்மையிலேயே அவரால் வாங்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குன்னு வச்சுக்கலாம். கெப்பாசிட்டி சென்ஸ் அவர் ஓன் ஃபண்ட்ஸா இருந்தாலும் சரி, இல்ல நம்ம ஆல்ரெடி டிடிபி அப்ரூவ்ட்னால பேங்க் லோன் ஃபைனான்சியல் சப்போர்ட் போனாலும் வாங்கிடுவார். ஆமா, 70% வரைக்கும் நம்ம லேண்ட் பர்ச்சேஸ் லோன் வாங்கி கொடுத்துடலாம். அது மாதிரி பிளான் பண்ணி தான் இந்த ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. அப்படியே அடுத்த ஸ்பேஸ் போய் எங்க ரெஸ்டாரண்ட் வருது, எங்க ஆஃபீஸ் ஸ்பேஸ் பண்ணிருக்கோம், பார்த்துக்கலாம். ரிவர் எங்க எல்லாமே நம்ம பார்த்தோம். ஓகே சார். இப்போ நம்ம லான்ச் பார்த்தா, என்ட்ரன்ஸ் பார்த்தா, சைட் எப்படி எல்லாம் பிரிக்கிறதை பத்தி தெளிவாக சொல்லிட்டீங்க சார். இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கக்கூடிய இடம் இங்க என்ன சார் பண்ணுறோம்? இங்க வந்து ரெஸ்டாரண்ட் பண்றோம் சார். ரெஸ்டாரண்ட்னா வந்து பாத்தீங்கன்னா ஓவராலா ஒரு 6000 ஸ்கொயர் ஃபீட் பண்றோம். இது எப்படின்னா இது வந்து செமி ஓப்பன்டாவும் இருக்கும், க்ளோஸ். இங்க இருந்து ரிவர் பார்த்துட்டு மவுண்டைன் எல்லாம் பார்த்துட்டு நம்ம டைனிங் பண்ணலாம். சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ஆக்சுவலி இது எல்லாமே என்னன்னாங்க, நான் இது எல்லாமே கஸ்டமர்ஸ் வர்றப்ப நம்ம இந்த ரெஸ்டாரண்ட் எப்படி வரப்போன்றது கிளியர் கட்டாக நம்ம வந்து ப்ரெசன்டேஷன் கொடுத்துடலாம். ஓகே. இதுக்கு எதுக்காக மீன் பண்றேன்னா எல்லாமே இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்கும். இப்போ அந்த லான்ச் சொன்ன பார்த்தீங்கன்னா தாய் சைனீஸ் ஃபியூஷன்ல அதே வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக வரும். அதில் உள்ள வந்து உங்களுக்கு எல்லா அம்யூனிட்டிஸும் இருக்கும். அவர் சப்போஸ் வந்து ஒரு சிங்கப்பூர்ல ஒரு நல்ல பிளேஸ்ல உட்காந்து ஒரு லான்ச் என்ன என்ஜாய் பண்றாரோ அதே ஃபீலிங் கிடைக்கும். சூப்பர் சார், சூப்பர். ஏன் இதெல்லாம் மீன் பண்ணாங்க சார், ஆக்சுவலி ப்ராஜெக்ட் பண்றோம், குவாலிட்டி தான் ரொம்ப முக்கியம். கண்டிப்பா சார். நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்றதுக்கு முன்னாடி 2 விஷயத்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா அனலைஸ் பண்ணுவோம் சார். ஒன்று வந்து குவாலிட்டி ஆஃப் த ப்ராஜெக்ட், அப்புறம் குவாலிட்டி ஆஃப் தி ஃபுட் டு பி சர்வ்ட் இந்த ப்ராஜெக்ட். ஓகே சார். இது 2 தாங்க சார் ப்ராஜெக்ட் தேவை. கண்டிப்பா. நம்ம ரெஸ்டாரண்ட் இவ்வளோ ப்ராப்பரா பண்றதுனால வாங்கக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு லைஃப் லாங் அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. ஏன்னா ரெஸ்டாரண்ட் வந்து ஆல் 365 days ரவுண்ட் த கிளாக் இது வந்து ஆக்டிவா இருக்கும். சூப்பர் சார். அப்புறம் இன்னும் நிறைய விஷயத்த நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணலாங்க. ஏன் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கு நிறைய பெனிஃபிட்ஸ்க்கு இது வாங்குறவங்களுக்கு என்னென்ன இருக்குன்றது நம்ம டீட்டெயிலாக உள்ள போய் பேசலாம். ஓகே சார். தேங்க்யூ சார். சார் இந்த ப்ராஜெக்ட்ல ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்துட்டு போக ரொம்ப கியூரியாசிட்டியா இருக்கு, உள்ள என்னென்னலாம் இன்னும் இருக்க போகுது அப்படிங்கிறது. இப்போ நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் வந்து என்ன சார்? இது வந்து ஆஃபீஸ்
ஸ்பேஸ். ஓகே இது வந்து ஒரு கஸ்டமர்ஸ் வந்தாங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸை இப்போ நம்ம யூஸ் பண்றோம். ஓகே ஓகே. இதுல என்ன பியூட்டினா இங்க இந்த ஆஃபீஸ்ல வந்து யூஸ் பார்த்துட்டு அப்படியே ரிவர் என்டர் ஆகிக்கலாம். ஓ ஓகே ஓகே. ரிவர் போய் பார்க்கலாம். ஓகே. இது எதுக்காக மீன் பண்றேன்னாங்க சார், ஆக்சுவலி இந்த ரிவர் ரெட்ரீட்னு சொன்னோம் பாத்தீங்களா, மீன் பண்ணோம் பாத்தீங்களா, ஆமா. அவங்க வந்து எந்த கஸ்டமர்ஸ் வந்தாலும் 100% வந்து ப்ராஜெக்ட் ஒவ்வொரு வேலையும் பார்த்துட்டு ஆஃபீஸ் வந்து பார்த்து அந்த ரிவர் போய் பார்த்தாங்கன்னா 100% என்ஜாய் பண்ணுவாங்க. சூப்பர் சார். சார் சொன்ன மாதிரி இங்கிருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே ரிவர் இருக்கு. நீங்க ப்ராஜெக்ட் எல்லாம் விசிட் பண்ணிட்டு ஆஃபீஸ்ல என்கொயரி எல்லாம் முடிச்சுட்டு ஜஸ்ட் ரிவர் நீங்க என்ஜாய் பண்ணிட்டு கூட போகலாம் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு. ஆமாம் கண்டிப்பா சார். இதயத்திலேயே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார். ரொம்ப சூப்பரா ஃபீல் பண்றேன் நான் இந்த இடத்துக்கு வந்ததுல. சார் இந்த ப்ராஜெக்ட்ல இப்போ கஸ்டமர்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாங்கன்னா அவங்களோட ஹார்ட் அண்ட் மணிக்கு எந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் எல்லாம் இருக்கு சார், அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன். ஆக்சுவலி நான் என்ன சொல்றேங்க சார், இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் பிளான் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் இந்த சென்ஸ் வந்து இந்த மாதிரி ஸ்பேஸில் தான் வந்து எல்லாருமே வந்து இன்னைக்கு ஒரு இடத்துல போய் ஸ்டே பண்ணணும்னு சொல்லி எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பா. இன்னைக்கு என்னன்னாங்க நம்ம நல்லா ஏர்ன் பண்றாங்க, இல்லை ஒரு ஏர்ன் பண்ணி லைஃப்ல வந்து ஒரு என்ஜாய் பண்ணணும்னா டூரிஸ்ட் பிளேஸ் தான் ரொம்ப முக்கியம். கண்டிப்பா சார். இது வந்து 100% டூரிஸ்ட் ஸ்பேஸை செலக்ட் பண்ணியிருக்கோம். எப்படின்னா இப்போ ஒரு கஸ்டமர் வராரு, அவருக்கு உள்ள ரெஸ்டாரண்ட் இருக்கு, உள்ள லான்ச் இருக்கு, உள்ள அம்யூனிட்டிஸ் எல்லாமே வேர்ல்ட் கிளாஸாக பண்றோம். இந்த ரிவர் ரெட்ரீட்னு சொல்லி இந்த கான்செப்ட் சொன்னோம் பாத்தீங்களா, ஆமா. இந்த ரிவர் ஃப்ளோ வந்து இந்த எப்படி இருக்குங்க சார், நேச்சர் ஃப்ளோ சூப்பரா இருக்கு சார். சொல்லிட்டீங்களா இதயத்துல இருந்து சந்தோஷமா இருக்கு அப்படின்னு. ஆல் 365 days இந்த ரிவர் ஃப்ளோ. அதாவது ஒரு கஸ்டமர் வந்தாருன்னா நாங்க ப்ராப்பரா வந்து கஸ்டமர் அக்சஸ்லாம் ப்ராப்பரா பண்ணி கொடுத்துருவோம். உள்ள வந்து இந்த ரிவர்ல வந்து டெஃபினட்டா வந்து அதை என்ஜாய் பண்ணிட்டு போகணும். கண்டிப்பா. அது மாதிரி தான் பிளான் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் எதுக்காக விசுவலைஸ் பண்றோம்னாங்க சார், ஆக்சுவலா ஹை அண்ட் கஸ்டமர்ஸ் நாங்கள் மீன் பண்றது என்னன்னா அவங்க நிறைய ஸ்பெண்ட் பண்ணிட்டு நீங்க வந்து அப்ராட்லாம் போறாங்க, டூர்லாம் போய் நிறைய இப்படி இந்தியாவுக்குள்ள தமிழ்நாட்டுல இருந்து நியர்பைல கேரளாவில் இப்படி ஒரு ப்ராஜெக்ட் ஐடென்டிஃபை பண்ணி 1 hour 1.5 hour டிராவல் டைம்ல இந்த அளவுக்கு கம்யூனிட்டிஸோட பண்ணியிருக்கோம். இது எப்படின்னா ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த ப்ராஜெக்ட் பண்ணி நாங்கள் கம்ப்ளீட் பண்றப்ப எங்களுக்கே ஒரு பெரிய ப்ரைடாகவும் ப்ரௌடாகவும் இருக்கும். சூப்பர் சார். நான் வேணா இந்த இடத்துல அஷ்யூர்டா சொல்றேன், ஐ ஹவ் டன் எ ப்ராஜெக்ட் வேர் வித் 100% வேல்யூஸ் நான் இந்த இடத்துல கஸ்டமர்ஸ் ரீச் பண்றேன். ஏன்னா எல்லா விஷயமே எக்ஸலண்டா இருக்கும். அதாவது உள்ள வர்றப்ப ப்ராப்பரா டெவலப்மெண்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி குவாலிட்டி ஆஃப் தி ப்ராஜெக்ட் 100% பக்காவா இருக்கும். அதே மாதிரி குவாலிட்டி ஆஃப் தி ஃபுட் உள்ள கொடுக்கறது இருக்கும். இந்த மாதிரி என்ஜாய்மெண்ட்டுக்கு பியூட்டிஃபுல்லா இருக்கும். அதனால இந்த வியூஸ் என்னன்னா நான் என்ன மீன் பண்றேன்னா, பாக்குறவங்க ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ப்ராஜெக்ட் வந்து பாக்கட்டும். ஏன்னா பார்த்தாதான் ஒரு ரியல் வேல்யூ தெரியும். கண்டிப்பா கண்டிப்பா. ரியலா அந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்து நேர்ல வந்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தாதான் சார் அதோட. ஆனா அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே அமைஞ்சிருக்கு. இது பாத்தீங்கன்னா எங்க ப்ராஜெக்ட்லயே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ்க்கு இந்த ரிவர் எங்க ப்ராஜெக்ட் ஒட்டியே போகுது. இந்த 64 ஏக்கருக்குமே ஒட்டி போகுது அப்படியே ரிவர் போகுது. இப்ப வந்து சம்மர் சீசன்ல இந்த அளவுக்கு தண்ணி போகுது சார். உங்களுக்கு ரெய்னி சீசன் எல்லாம் நல்லாவே தண்ணி போகுது. ஆக்சுவலி இது என்னன்னா பவானி ரிவர், இது பெர்னியல் ரிவர் நாங்க மென்ஷன் பண்றோம். ஏன்னா இங்க தண்ணி இது வரைக்கும் வந்து தண்ணி வடிஞ்சதே சரித்திரமே இல்லை. ட்ரை ஆனதே இல்ல, போயிட்டே இருக்கு. இது வந்து ஜீவ நதி, வற்றாத ஜீவ நதின்னு சொல்லுவாங்க, பெர்னியல் ரிவர்னு சொல்லுவாங்க. அதனால இந்த மாதிரி ஒரு ஏரியாலாம் வந்து யூஸ்வலா வந்து நம்ம எல்லாருமே சிட்டில கன்ஜஸ்டடா இருக்கும் சார். டோட்டலி பொல்யூட்டடு, எல்லாமே ஏர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன் எல்லாமே பொல்யூட் ஆயிடுச்சு. இங்க வந்து பாத்தீங்கன்னா எந்த பொல்யூஷன் 100% இருக்காது. அதே மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு வந்து உள்ள வந்துட்டாருன்னா அவர் நிச்சயமா ஃபீல் பண்ணுவாரு. இதுக்கு மேல இந்த ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி நம்ம டீடைலா உள்ள போலாம். ஓகே சார், தேங்க்ஸ் சார். இந்த ப்ராஜெக்ட்ல வரக்கூடிய ஒவ்வொரு அமெனிட்டிஸ்மே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரியே வந்து இந்தியாஸ் பெஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படிங்கறத நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் சார். சார் இப்போ இதுல கஸ்டமர்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு எந்த மாதிரி ரிட்டர்ன் பொட்டன்ஷியல் எல்லாம் எப்படி சார் இருக்கு? ஆக்சுவலி ரொம்ப ப்ரிசைஸா சொல்லிடுறாங்க சார். இப்போ ஒரு கஸ்டமர் வந்து வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு நம்ம வந்து டிடிபி அப்ரூவ்ட், ரெரா அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட்னு சொல்லி தான் சேல் பண்றோம். அது இருக்கனால அட்வான்டேஜ் லோன் அவைல் பண்ணி கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ். அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப இதுல இன்வெஸ்ட் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன், சப்போஸ் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க சிட்டிலயோ ஒரு எங்க போட்டாலும் அங்க வந்து வரக்கூடிய இன்கம், ரிட்டர்ன்ஸ் ஆஃப் இன்கம் பாத்தீங்கன்னா, ஒரு உதாரணம் சொல்றேன், ஒரு வில்லா வாங்குறாரு, ஒரு 1 crore போட்டு வாங்குறாரு, அங்க என்னங்க சார் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அவருக்கு? 25,000 30,000. இங்க அப்படியே ட்ரிபிள் டைம்ஸ் பண்ணி கொடுத்தாரு. சூப்பர். அதுக்கு என்ன ரீசன் சொல்லிடுறேங்க சார். ப்ராஜெக்ட் எப்படி விஷுவலைஸ் பண்றோம்னா, இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் மினிமம் 600 ஸ்கொயர் ஃபீட் பண்ணலாம். இந்த ப்ராஜெக்ட்க்கு வந்து ஒரு 3 floors வரைக்கும் இங்க பர்மிஷன் இருக்கு. ஓகே ஓகே. சப்போஸ் 1000 ஸ்கொயர் ஃபீட் கட்டிக்கலாம். இல்ல 2000 ஸ்கொயர் ஃபீட் நீங்க பாத்தீங்கன்னா 3 floors அப்ப கணக்கு போட்டுக்கீங்களா, 1800 பிளஸ் 1800 பிளஸ் 5400 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் கட்டிக்கலாம். நீங்க ஒரு ரூம் ரெண்ட் பாத்தீங்கன்னா ஆவரேஜ் மினிமம் 5000 சார்ஜ் பண்ணலாம். ஒரு கஸ்டமர் வந்து ஒரு
வில்லா பண்ணியிருக்காரு, ஒரு 8 வில்லா பண்ணியிருக்காரு வச்சுக்கோங்க ஒரு பிளாட்ல. அவருக்கு ஓவராலா பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு வில்லாக்கு 5,000 பேர் மினிமம் சார்ஜ் பண்ணலாம். ஓகே. அப்ப உங்களுக்கு ஓவராலா கணக்கு போட்டுக்கீங்களேன், கம்பேரே பண்ண முடியாது. இது எப்படின்னா இதுக்கெல்லாம் வந்து நீங்க லைஃப் லாங் எத்தனை ஜெனரேஷன்ஸ் ஆனாலும் இந்த மாதிரி நேச்சர் மாற போறது இல்ல. கஸ்டமர்ஸ் எங்க இருந்து வந்தாலும் இந்த மாதிரி ஏரியால வந்து ஸ்டே பண்ணணும்னு வருவாங்க. கண்டிப்பா. இதுல என்ன ஒரு அட்வான்டேஜ்னா பக்கத்துலயே வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. அவருங்க ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி ஆரம்பிச்சு அந்த ப்ராஜெக்ட் டோட்டலி டெவலப்டு. சூப்பர் சார். எங்களுக்கு நான் பார்த்தேன் சார், வர வழியில பார்த்தேன். டோட்டலி அவங்க வந்து இந்த மாதிரி 3 floors பண்ணி மேக்ஸிமம் வந்து அங்க இன்கம் ஜெனரேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் என்னன்னாங்க, நாம வேர்ல்ட் கிளாஸ் அம்யூனிட்டிஸ் பண்றோம். சப்போஸ் வந்து ஒரு கஸ்டமர் நம்மகிட்ட இன்வெஸ்ட் பண்றாரு அப்படின்னா அவருக்கு வந்து நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க சிட்டிலயோ இல்ல வேர்ல்ட்ல எங்க இன்வெஸ்ட் பண்ணாலும் இந்த ப்ராஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருந்தா நிச்சயமா 3 times பெட்டரா பண்ணி தரும். சூப்பர் சார். இதெல்லாம் எதுக்காக மீன் பண்றாங்க சார்? சார் யாருமே ஈஸியா பணம் சம்பாதிக்கிறது கண்டிப்பாங்க, ஹார்ட் அண்ட் மணி. பட் அவங்க ஜெனரேஷன்ஸ்க்கு ஒரு லைஃப் லாங் இன்கம் வேணும்னு சொல்லி எவ்வளவு பேர் எக்ஸ்பெக்ட் கண்டிப்பா கண்டிப்பா. நல்லா ஏர்ன் பண்ணவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு நல்ல இடத்துல இன்வெஸ்ட் பண்ணிடலாம். அதுல அவங்க வந்தாலும் இருந்துக்கலாம், பிளஸ் வந்து பிசினஸாவும் பண்ணிக்கலாம். பிசினஸ்க்கு இங்க ஒரு பெரிய ஆப்ஷனா பண்ணிக்கலாம். இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஆப்ஷன்ஸ் வந்து பிசினஸ் பண்றது. சூப்பர் சார். இதுல என்ன சொல்றேன்னு பாத்தீங்கன்னா சார், நாங்களே எங்க கூட டை அப் பண்ணிக்கலாம். நாங்களே வந்து லைஃப் லாங் ஹாஸ்பிட்டாலிட்டி மெயின்டைன் பண்ண போறோம். ஓகே. அதான் சார், இப்போ உள்ள வந்து இப்போ நான் ஒரு வில்லா வாங்குறேன் அப்படின்னா நான் ரெண்ட் கொடுக்குறேன்னா உள்ளே ஸ்பா இருக்கு, உங்களுக்கு ரெஸ்டாரண்ட் இருக்கு, லான்ச் இருக்கு, எல்லா செக்யூரிட்டி இருக்கு, எல்லாமே இருக்கிற போது அவங்க எதுக்குமே வெளியே. அது இல்லாம இதுல என்ன ஒரு ஆப்ஷனும் சொல்றோம். இதுல வாங்குறவங்களுக்கு யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி அவங்க பண்றவங்களோ ஒரு ப்ரிவிலேஜ் கார்டும் கொடுக்குறோம். அதுல அவங்களுக்கு மட்டும் டிஸ்கவுண்ட்ஸும் பிளான் பண்ணிருக்கோம். அவர் வந்து ஸ்டே பண்றாரு, அவர் ரெஸ்டாரண்டோ இல்ல லான்ச்சோ யூஸ் பண்றாருன்னா அந்த ப்ரிவிலேஜ் பீப்புளுக்கு மட்டும் நம்ம அந்த ஆஃபரும் கொடுக்குறோம். சூப்பர் சார். நார்மலி பாத்தீங்கன்னா ஒரு 30% வந்து நம்ம ஆஃபர் பண்ணலாம்னு பிளான் பண்ணிருக்கோம். ஓகே சார். இதெல்லாம் எதுக்காக மீன் பண்றோம் சார், ஒரு ப்ராஜெக்ட் பண்றப்பயே எல்லா வச்சும் நாங்க கன்சோல் ஆகணும். சும்மா வந்து ஒரு ப்ராஜெக்ட் எடுத்தோம் பண்ணலாம் இருக்காது. ஃபர்ஸ்ட் ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் லேண்ட்ல இருந்து அந்த ப்ராப்பர் டெவலப்மெண்ட்ஸ்ல இருந்து அப்ரூவல்ஸ்ல இருந்து லோன் ஃபெசிலிட்டிஸ்ல இருந்து ஃபியூச்சர்ல அந்த ப்ராஜெக்ட் இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஒர்த்தா இருக்குமான்ற வரைக்கும் எல்லாத்தையும் 100% அனலைஸ் பண்ணி தான் இந்த ப்ராஜெக்ட் நம்ம இன்னைக்கு லான்ச் பண்றோங்க. சூப்பர் சார். இதெல்லாம் எதுக்காக மீன் பண்றாங்க சார், இந்த மாதிரி ப்ராஜெக்ட்லாம் வந்து நீங்க நாங்களே மறுபடியும் எங்க போய் சர்ச் பண்ணாலும் இப்படிலாம் அமைக்க முடியாது. கிடைக்காது, கண்டிப்பா கிடைக்காது. இது வந்து என்ன ஏதோ ஒரு காட்ஸ் கிரேஸ் தான் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்கு. கஸ்டமர்ஸ் வந்து நீங்க ஹாப்பியா வந்து பாருங்க. ஏன்னா எப்பயுமே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஒரு விஷயத்தை போய் நம்ம 100% பார்த்தாதான் அதுக்கு ஒரு வேல்யூ. கண்டிப்பா சார், கண்டிப்பா. இந்த அம்மாயா ப்ராஜெக்ட், ஹெவன்லி வேலி ரிவர் ரெட்ரீட் ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் நான் அஷ்யூர்டா சொல்றேன், திஸ் வில் பி தி பெஸ்ட் ப்ராஜெக்ட் இன் இந்தியா. நான் திருப்பி இது ஏன் மீன் பண்ணேன்னா அந்த அளவுக்கு இதுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். ஆனால் நீங்க ரீச் பண்ற கஸ்டமர்ஸை மிஸ் பண்ணாம 100% வந்து ப்ராஜெக்ட் வந்து விசிட் பண்ணி பார்த்தாங்கன்னா நிச்சயமா வேல்யூ பண்ணுவாங்க. எங்க டீம்ல எல்லாருமே ப்ராப்பரா அவங்களுக்கு எல்லா அகாமடேஷன் கொடுத்து ப்ராப்பரா சர்வீஸ் கொடுத்து எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ சார். இந்த ப்ராஜெக்ட் பத்தி ரொம்ப அருமையா நீங்க ரிவ்யூ பண்ணிட்டீங்க சார். எல்லா விஷயத்தையும் தெளிவா சொல்லிட்டீங்க. பிரைஸ் வந்து நம்ம எந்த மாதிரி சார் கொடுக்குறோம்? ஆக்சுவலி நம்ம ஃபிக்ஸ் பண்ண பிரைஸ் 5,60,000. ஓகே ஓகே. இந்த டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு இல்லைங்களா, இது ஒரு 3 monthsல கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். அது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஆஃபர் பிரைஸ் கொடுக்கும் 4,60,000 per cent. ப்ரீ லான்ச்சிங் பிரைஸ். பிரைஸ். இந்த அம்யூனிட்டிஸ் எல்லாம் வர்றப்ப இதோட காஸ்ட் 560 இருக்காது. ஓகே. ஏன்னா அந்த அளவுக்கு இதோட வேல்யூ வந்துடும். பட் நாம வந்து நார்மலா ஃபிக்ஸ் பண்ணது இப்போ 460 கொடுக்குறோம். பட் நம்மளோட ஒரிஜினல் பிரைஸ் இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிருக்கிறது எனக்கு வந்து லேண்ட் காஸ்ட், டெவலப்மெண்ட் எக்ஸ்பென்ஸ், அம்யூனிட்டிஸ் எல்லா ஓவர் ஹெட்ஸும் போட்டு ஒரு பிரேக் ஈவனுக்கு மேல வச்சா 560 வச்சு சேல் பண்ணாதான் ஓரளவுக்கு ஒரு ப்ராஃபிட் இருக்கும். இப்போ வந்து எனக்கும் லிக்விடேட் பண்ணும் இல்லைங்களா, பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் 64 ஏக்கர் வாங்கி இவ்வளவு டெவலப்மெண்ட்ஸ் போயிட்டு இருக்கு. இப்ப வாங்குற கஸ்டமருக்கு உண்மையிலேயே 100% அட்வான்டேஜா இருக்கும். கண்டிப்பா. இந்த 4,60,000 யார் வந்து பாக்குறாங்களோ இந்த பிரைஸ் கொடுத்துரும். ஓகே சார். ஓகே. ஸோ இந்த இந்தியாஸ் பெஸ்ட் ப்ராஜெக்ட் அமையா பற்றி கம்ப்ளீட்டாக ரிவ்யூ நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். சார் வந்து ரொம்பவே கம்ப்ளீட்டாக இந்த ப்ராஜெக்டை பற்றி என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் அம்யூனிட்டிஸ் வருது அப்படிங்கிறது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் எல்லாருமே ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்டில் ஒரு நல்ல ஒரு ஃபார்ம் லேண்ட் வந்து வந்திருக்கு. இது வெறும் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் இல்லை, ஹை பொட்டன்ஷியல் ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டியாகவும் இருக்குது. ஸோ யாருமே மிஸ் பண்ணாதீங்க. வீடியோவில் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு சைட் விசிட் வந்து பாருங்கள். சைட் விசிட் வந்து பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இதை பற்றி உங்களால் டிசைட் பண்ண முடியும். ஸோ நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி, நல்ல ஒரு ஃபார்ம் லேண்ட் யாருமே மிஸ் பண்ணாமல் கோயம்புத்தூர்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1 hour டைமில் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் வந்து பார்த்து 2025 ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி உங்களுக்காக சொந்தமாக்குங்க. வாழ்க வளமுடன், வளர்க இடமுடன். நன்றி. தேங்க்யூ வியூவர்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங் திஸ் வீடியோ. டெஃபினட்டாக வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுட்டு நிச்சயமாக வந்து ப்ராஜெக்ட் வந்து விசிட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ வியூவர்ஸ். தேங்க்யூ.